கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுடைய கிருபையினால் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் மாலையில் ஆலயத்தில் வேத பாடம் நடக்கிறது. அந்த வேத பாடத்துக்குட்பட்ட காரியங்களை நான் இந்த காணொளியில் வீடியோ மூலமாக உங்களுக்கு அறிவிக்க முடிவதில்லை. பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதற்கான ஆயத்தங்கள், பொருட்கள் இல்லை. ஆனால் ஒரு கொஞ்ச நேரமாவது ஜெபித்த போது ஆண்டவர் இந்த சில வார்த்தைகளை சொல்லி அநேகருக்கு சொல்லும்படி உணர்த்தினார். அதனால் முதலும் முடிவும் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. மொத்தம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் 66 புத்தகங்கள் இருக்கிறது. இதிலே மொத்த அதிகாரம் 1189 அதிகாரம். இந்த முழு வேதாகமத்திலும் 31,104 வசனங்கள் அடங்கியிருக்கிறது. இப்ப இந்த வசனங்களை நாம் படிக்கும்போது இதனுடைய நடுநாயகர் யார் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எனவே என்னால் முடிந்த வரைக்கும் இந்த வேதாகமத்தில் முக்கியப்படுத்தப்பட்டதான அந்த ஆண்டவர் இயேசுவை குறித்து வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீர்களானால், பிறருக்கு சொல்வீர்களானால், இந்த வார்த்தையை உணர்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், தெளிவு கிடைக்கும், சமாதானம் அடைய முடியும். நான் விவரித்து சொல்ல முடியாது. அத்தனை விதமான நன்மைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பரிசுத்த வேதாகமத்தில். இந்த வேதத்தை படித்து, இந்த வார்த்தைகளை கேட்டு, இதை ருசி பார்த்து, அதன் மூலம் வருகிற நன்மைகள், ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் கோடிக்கணக்கான மக்கள் இந்த முழு உலகத்திலும். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். உலகம் முழுவதும் முதல் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள் என்பது உங்களுக்கு நன்கு புரியும். இந்தியாவில் குறைவாக இருக்கலாம், மற்ற இடங்களில் குறைவாக இருக்கலாம். உலக அளவில் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை கொண்டவர்கள் முதல் இடத்தில் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் போதே கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த வார்த்தை எல்லாருக்கும் விளங்கும். அதனால இந்த நாளின் வேத பாடம் ஆலயத்தில் 3/4 மணி நேரம், அரை மணி நேரத்துக்கு மேல நாங்கள் பேசுவோம். ஆனால் உங்களுக்கு அதிகபட்சம் போனால் ஒரு 10 நிமிடம். அதை தொடர்ந்து கவனியுங்கள், கேளுங்கள், பிறருக்கு சொல்லுங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு நான் இந்த வேத பாடம் என்கிறதான இந்த வியாழக்கிழமை சொல்லுகிற இந்த வார்த்தை, இது இன்னைக்கு நான் சொல்லிட்டு, இதோட கர்த்தருக்கு சித்தமானால் மார்ச் மாதம் கடைசி அல்லது ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் உங்களுக்கு இதை தொடர்ந்து நான் பேசுவேன். இதற்கிடையில் தபசு நாட்கள், லெந்து நாட்கள் என்று வருகிறது. அதனால் அந்த நாட்களிலே அதிலும் ஆண்டவர் இயேசுவை பற்றி தியானிக்க போகிறோம். அதனுடைய செய்திகள் எல்லாம் வித்தியாசமாய் இருக்கும். எல்லாவற்றையும் கவனியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே
இருக்கிறேன் என்றார். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரே சொன்னதான வார்த்தை தான். நீங்கள் இதெல்லாம் படிக்க முடியும். இந்த வசனத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்து அதன் அடிப்படையில் தியானிக்கக்கூடியது என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? சர்வ வியாபி. சர்வ வியாபி என்றால் என்ன? எங்கும் நிறைந்தவர். சிலர் சொல்லுவாங்க தூணிலும் துரும்பிலும், இப்படி பல வார்த்தைகள் வழக்கமா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வார்த்தையை நான் சொல்லவில்லை. இவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்று உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இவர் சகலவற்றையும் அறிந்த தேவன் என்று உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிற தேவன். ஏன்? இவர்தான் படைத்தவர், இவர்தான் துவக்கமானவர், முடிவுமானவர், எல்லாவற்றுக்கும் உரியவர். இப்ப இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? ஜெபத்தை முக்கியப்படுத்தி கூறுகிறார். ஜெபத்தை முக்கியப்படுத்தி கூறுகிறார். ஜெபம் என்பது அவரோடு பேசுவது. அதைதான் இந்த வேத பகுதியில் அவர் சொல்ல வருகிறார். 19ஆம் வசனத்துல, உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், அந்த ஜெபத்தை குறித்து சொல்லுகிறார். பரலோகத்தில் பதில் கொடுக்கிற தேவன் இருக்கிறார். பூலோகத்தில் தேவை நிறைந்த மனிதர்கள். இப்ப இந்த தேவை நிறைந்த மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும்? பதில் கொடுக்கும் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், செபிக்க வேண்டும். எப்படி? ஒரு மனதோடு. 2 பேர் ஒருமனப்பட்டால் அந்த ஒரு மனம் வருவது இல்லை. இருவர் ஒருமனப்பட்டால் ஒரு மனப்பட வேண்டும் என்பதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. அடுத்த வார்த்தை என்ன? ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என்று சொன்னா, நீங்க அதிகமான ஆட்கள் சேரலாம். ஒரு குறிப்பாக 2 அல்லது 3 பேர் ஒன்னா மாறணும். தீமைக்கு ஒன்றுபடுவதை நீங்கள் பார்க்க முடியும், தீமைக்கு ஒன்றுபடுவது. ஆனால் அவர் சொல்வது நன்மைக்கு ஒன்றுபட்டால் அது பிரயோஜனம் உண்டாகும். தெய்வம் அதற்குரிய பதிலை கொடுப்பார். அப்ப எப்படி என்ன செய்ய வேண்டும்? ஒருமனப்பட வேண்டும். மனிதர்கள் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டு அடுத்து என்ன செய்யணுமா? அவர் நாமத்தில், அவருடைய நாமத்தை அறிய வேண்டும். என்ன நாமம்? இயேசு என்கிற நாமம். அவர் நாமத்தை புரிந்து, அவர் நாமத்தை குறித்த ஒரு அறிவு, அவர் நாமத்தை குறித்த அறிக்கை, இந்த உணர்வுக்குள்ளே வந்தால்தான் என்ன நடக்குமா? அந்த நாமத்தை உணர்வோடு கூடி வந்தால், ஒன்றுபட்டால், ஐக்கியமாயிருந்தால், பிரார்த்தனை ஏறெடுத்தால், தேவனிடத்தில் முறையிட்டால், மன்றாடினால், தேவைகளை சொன்னால், சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது? அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! தெய்வம் நம்மகிட்டே வந்துடுறாரு. நாம தெய்வத்தை தேடி எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. போகிறவர்களை பற்றி நாம சொல்வதற்கில்லை. அது அவரவருடைய நம்பிக்கை. அவர்கள் விரும்புகிற இடமெல்லாம் போவாங்க. அவங்களுடைய அறிந்த காரியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்காங்க. ஆனா பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஒன்றுபடுங்கள், ஒன்று கூடி அவர் நாமத்தை உணருங்கள், அந்த நாமத்தை அறிக்கையிடுங்கள். அப்படி ஒன்று கூடி அந்த நாமத்தை முக்கியப்படுத்தி, இயேசு என்னும் நாமத்தை முக்கியப்படுத்தி கூடியிருக்கும் போது என்ன நடக்கிறது? எங்கும் நிறைந்த தெய்வம் அங்கே இருக்கிறாராம். பெரிய ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். உங்களுக்கு இந்த வார்த்தைகளை பிரசங்கித்து கொண்டிருக்கிற நான் இதை அனுபவித்திருக்கிறேன். அந்த ஆண்டோடைய நடத்துதல், அவர் பேசுகிற விதம், அவர் கூட இருக்கிற அந்த பிரசன்னம், அவருடைய சமூகம். இந்த வசனத்தின் உச்சகட்டமே என்ன தெரியுமா? The presence of God. தேவ பிரசன்னம், தேவ சமூகம். அவர் இருந்துட்டா போதும், எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார்.
கவலையும் பாரமும் நமக்கு இருக்கு, வேதனையும் வியாகுலமும் இருக்கு, சுகவீனம் இருக்கு, பல கேள்விகள் இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு. கவலைப்பட வேண்டாம். நல்லதோ கெட்டதோ உங்க வாழ்க்கையில நடந்து இருக்கட்டும். ஒன்றுபடுங்க. கணவன் மனைவியாய் ஒன்றுபடுங்க. பெற்றோர் பிள்ளைகளாய் ஒன்றுபடுங்க. போதகர் விசுவாசிகளாய் ஒன்றுபடுங்க. நண்பர்களாய் ஒன்றுபடுங்க. இயேசுவின் நாமத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அவரிடத்துல எல்லாம் சொல்லுங்க. அவர் அங்கே இருப்பேன்னு கூட சொல்லல. நாங்க இருக்கிற என் பிரசன்னம் அங்க இருக்கு. அப்ப அவர் இருந்துட்டாலே போதுமே. மற்ற யாரும் இருக்கணும் இல்லைங்கிற அவசியம் இல்லை. அவர் இருந்துட்டா போதும். பரலோகத்திலிருந்து பதில் வரும். உங்கள் குறைவு நிறைவாகும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இந்த நன்மை பெற்று வாழ இந்த நாளில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்ட பார்க்கிற ஒவ்வொருவர் மீதும் உமது வல்லமை இறங்கி வருவதாக. ஆண்டவரின் ஆசீர்வாதம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். உமக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.